திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதற்கு முன்பு அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்கள் பேசும்போது இன்றைக்கு சங்கிமயமாகி வரக்கூடிய பெரும்பகுதி சங்கிமயமாகி வரக்கூடிய அதிமுகவில் மிச்சம் இருக்கக்கூடிய திராவிட உணர்வாளர் அப்படிங்கிற அந்த உணர்வை அவர் வெளிப்படுத்தினார். அதனால தான் ஆளுநர் என்கிற பொறுப்பின் மீதும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் மீதும் இவ்வளவு தீவிரமான விமர்சனங்கள் அவரால் முன்வைக்க முடியுது. அவருக்கு முதல்ல நன்றி. அடுத்தது இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, நாட்டுப்பண் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு ஆளுநர் சொல்லுவது என்பது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். ஏன் அப்படின்னா, ரொம்ப கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏன்னா நாட்டுப்பண் பாடவே முடியாது என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையோ தமிழ்நாடு அரசோ சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று சொல்லுவதில் ஒரு முகாந்திரம் இருக்கு சார். ஒரு நிகழ்வினுடைய தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, நிகழ்வினுடைய முடிவுல நாட்டுப்பண், இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு. பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சட்டமன்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த அலுவலாக இருந்தாலும் இதுதான் மரபு. இந்த மரபை மாற்றுங்கள் என்று கோருவதற்கு பீகாரை சேர்ந்த ஒருவருக்கு எந்த தார்மீகமும் உரிமையும் கிடையாது. மற்ற எல்லா மாநில சட்டப்பேரவைகள்லையும் தேசிய கீதத்துல தொடங்கி தேசிய கீதத்துல முடியுது. தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்தாய் வாழ்த்துல தொடங்கி தேசிய கீதத்துல முடியுது. நீங்க தேசிய கீதம் பாடுங்கன்னு நான் ரொம்ப உருக்கமா கேட்கிறேன். ஆனா திட்டவட்டமா மறுக்கிறாங்க அப்படிங்கிறது அதுவுமே ஒரு பொய். ஏன் பொய்ன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த 31/7/2024 இவர்கள் கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய புதுச்சேரி அந்த மாநிலத்தில் யூனியன் பிரதேசத்தில் ஆளுநர் உரையோடு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரையோடு ஒரு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குது. தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தான், அவர்கள் மாநிலத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, நாட்டுப்பண் பாடப்படவில்லை. நீங்க ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். அப்ப இவர் சொல்றது எல்லாமே பொய்யாக இருக்கிறது. முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, பிரிவு 163 படி மாநில அமைச்சரவை என்ன எழுதி கொடுக்குதோ அதை வாசிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆளுநருக்குன்னு சில கடமைகளை அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்திருக்கிறது சார். ஒண்ணு, நீங்க பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அமைச்சர்களுக்கும் அமைச்சரவைக்கும். பேரவையில வரக்கூடிய மசோதா மீது கையெழுத்து போடணும் அல்லது அதன் மீது முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது 2. துணைவேந்தர் நியமனம் பரிந்துரையின் அடிப்படையில் துணைவேந்தரை நியமிக்கணும் அப்படிங்கிறது 3. பட்டமளிப்பு விழாக்கள்ல கலந்துகிட்டு அதற்கான அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது 4. ஆளுநர் உரையில பேசணும், ஒவ்வொரு பேரவை கூட்டம் தொடங்கும் போது ஆளுநர் உரையாற்றுங்கிறது 5. இப்படி ஒரு சில கடமைகள் இருக்கு. இதுல எதையுமே அவர் நிறைவேற்றுவது கிடையாது. பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட வேண்டியிருக்கு. அமைச்சர் பொன்முடி வழக்கு உதாரணம். அதே போல பேரவைக்கு ஒரு மசோதா வந்துச்சுன்னா அதுல கையெழுத்து போட மாட்டேன், அது மேல உட்கார்ந்துருப்பேன். as soon as possible வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம ஆண்டு கணக்கில் அதை நான் இழுத்தடிப்பேன் அப்படின்னு அதன் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து நாங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதே போல துணைவேந்தர் நியமனம்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு 6 பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பிய அந்த குழு, அந்த தேடுதல் குழு, அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு 6 யூனிவர்சிட்டிக்கு இன்னை வரைக்கும் துணைவேந்தர் இல்லாம ரெஜிஸ்டர் போட்டு நாம ஒப்பேத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் டிலே அவர்கிட்ட இருக்கு. பட்டமளிப்பு விழா, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உங்களுக்கு ஜேர்னலிஸ்டா நல்லா ஞாபகம் இருக்கும். 2021க்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகள் பட்டமளிப்பு விழாவே நடக்காம 113 கல்லூரிகளுக்கு மேல பாதிக்கப்பட்டு இவர்கள் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களான்னு காத்திருந்து அதன் பிறகு இவர் பட்டமளிப்பு விழாக்கு அனுமதி அளித்தாருங்கிறது செய்தியானதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆளுநர் உரைங்கிறது இவருடைய கடமை. அதையும் கடந்த 3 ஆண்டுகளாக அவர் நிறைவேற்றவில்லை. சரி, அந்த கடமை அவர் நிறைவேற்றல. இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றாரு. தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருவது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது. ஏன் பண்ணிருக்கலாம்? அதுக்கு வரேன். அவருடைய கடமையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் அவரை நிறைவேற்றணும், நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்க உச்சநீதிமன்றத்தை கதவு தட்ட வேண்டியிருக்கு. உங்க வேலையை செய்யுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அரசு ஆளுநரை வேலையை செய்ய சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஜனநாயகமா? அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கா? கான்ஸ்டிடியூஷன் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது தார்மீகம் இருக்கணும்ல. இது பக்கம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதற்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல அவர். நீங்க தேர்தலில் நின்று மக்களை சந்திக்க போறது இல்ல, மக்களுக்கு பதில் சொல்ல கடமை கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள அவர் பேச மட்டும் தான் செய்வார். இப்ப அதையும் அவர் செய்யறது கிடையாது. சட்டமன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது. நீதிமன்றத்துக்கு போலான்னா ஆர்டிகல் 361 படி அங்கேயும் பிரிவென்ஷன் வாங்கி வச்சிருக்கோம், ப்ரொடெக்ஷன் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் கிடையாது. மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம் எதற்கும் பதில் சொல்ல கடமைப்படாத ஒரு பதவியாக அது இருக்கிறது. ஒரு பக்கம் கடமையை நிறைவேற்றுவதே கிடையாது, இன்னொரு பக்கம் பதில் சொல்லவே முடியாது. அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நோக்கி 3.5 லட்சம் ரூபாய் மாச சம்பளம், 150 ஏக்கர்ல சென்னையில பங்களா, ஊட்டியில பங்களா, போலீஸ் போர்ஸ் அவ்வளோ போர்ஸை கொண்டு போய் பாதுகாப்பு, இதெல்லாம் விரயம்னு மக்களுக்கு தோணுமா தோணாதா?
அதைத்தான் முதலமைச்சர் என்னை கேட்டிருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய ட்வீட் அதைத்தான் குறிப்பிடுது. இன்னொன்னு, ஜனநாயகம் இதை பத்தி எல்லாம் அவர் பேசுவதற்கு அடிப்படை தார்மீகம் அவர் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனை மீறுதுன்னு தானே அவர் குற்றம் சாட்டுறாரு. கான்ஸ்டிடியூஷன்ல முகப்புறையில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இந்திய தத்துவம் கிடையாது, அது ஒரு வெஸ்டர்ன் தத்துவம், அது எதுக்கு நமக்கு இரலவென்ட்னு பேசினவர் தானே அவரு. அதே போல இந்திய அரசியல் சாசனத்தை ஒரு முழுமை பெறாத ஆவணம்னு சொல்லி அவமானப்படுத்தினவர் தானே அவரு. ரொம்பலாம் வேண்டாம் சார், எல்லாருக்கும் தெரியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு குற்ற வழக்குல இன்டர்ஃபியர் ஆகுறது அல்லது குற்ற வழக்கு குறித்து கமெண்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் அந்த விசாரணையில என்ன பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பல உதாரணங்களை நம்ம பார்த்திருக்கோம். குழந்தை திருமணம் செய்யறாங்கன்னு தீட்சகர்கள் மேல ஒரு வழக்கு போடப்படுது, அது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஒரு பத்திரிகையை கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அது அந்த குற்ற வழக்கு விசாரணையை தடை செய்வதாகவோ அது மீது இம்பாக்ட் ஏற்படுத்துறதாகவோ இல்லையா? இன்னும் சொல்ல வேணாம், ராமர் கோயில் விவகாரத்துல லைவ் ரிலே நடந்தது அப்படிங்கும் போது கோதண்ட ராமர் கோயில் நினைக்கிறேன், கோயில் பேர் மறந்துருச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு வார்த்தை பயன்படுத்தினார்ல ஒரு அசாதாரண சூழல், இதே மாதிரி இது ஒரு அசாதாரண சூழல்னு சொன்னார். அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த கோயிலுடைய அர்ச்சகர் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க நார்மலா தான் இருந்தோம் அப்படின்னார். இன்னைய வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரா? அப்ப தான் கக்கக்கூடிய எந்த ஒரு அவதூறுக்கும் பொய்க்கும் இதுவரைக்கும் அவர் வருத்தம் தெரிவிச்சதே கிடையாது. அரசியல் சாசனத்தை தொடர்ந்து மீறுவதெல்லாம் அவர்தான். ரைட், ஓகே. நான் என்ன கேக்குறேன், இல்ல இந்த விஷயத்தை கேக்குறேன். நீங்க மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் முழுவதும் நேரலை செய்யப்படும்னு உங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தீங்க. அதற்கு பிறகும் அவ்வப்போது நேரலை கொடுக்கப்பட்டது. ஆனா கடந்த முறை டிசம்பர் மாதம் கூட கொடுக்கப்பட்டது, இந்த முறை நேரலை கொடுக்கப்படல. அதை அவர் மென்ஷன் பண்றாரு. ஒட்டுமொத்தமாக பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறதுன்னு. ஏன் பண்ணீங்க? பேரவையில லாஜிக்கல் தானே இந்த கொஸ்டின். பேரவையில போன முறை இவர் பேரவையினுடைய கண்ணியத்தை கெடுத்து விட்டு போனார். நான் உரையை வாசிக்க மாட்டேன்னு. அதற்கு முன்பு தான் ஆற்றக்கூடிய உரை இருக்குல்ல, அரசனுடைய உரை தான், அரசனுடைய கொள்கை என்னங்கிறது தான் பேச போறோம். அதுல அவருக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். வாசிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதுல பொய் கூட சொல்லி இருக்கலாம், வாசிக்க வேண்டியது அவருடைய கடமை. அது பொய்ன்னு சுட்டி காட்டுவதற்கு தான் உள்ள எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருக்காரு. அது பொய்ன்னு சொல்றதுக்கு தான் உள்ள நயினார் நாகேந்திரன் உட்கார்ந்திருக்காரு. நயினார் நாகேந்திரனுடைய வேலையும் எடப்பாடி பழனிசாமியுடைய வேலையும் ஆளுநர் எடுத்துக்கொள்ள வேண்டிய பேரவையில லைவ் பண்ணிடலாம் சொல்றேன். கடந்த 3 முறை எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது அவையினுடைய மாண்பை அவர் கெடுத்தார். மீண்டும் அவையினுடைய மாண்பு கெட்டு போவதை நேரலை செய்ய நாங்க விரும்பல. இல்லங்க, அப்படி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல, ஆளுநருடைய நடவடிக்கை நீங்க மக்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டலாமே. அவர் செய்வது எல்லாமே ஜனநாயக முரண், அரசமைப்பு முரண்னா அது நீங்க காட்டியிருக்கலாமே. வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகுதான் இந்த லைவ்ங்கிற கான்செப்டே முதல்ல வந்தது. கேள்வி நேரம், அதற்கு பிறகு அரசினர் தீர்மானம் வரைக்குமான லைவ் அப்படிங்கிறதே நாங்கள் வந்த பிறகு கொடுத்ததுதான். அப்ப இதையே அவர் ஜனநாயக விரோதம், எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவார்னா நேரலையே செய்ய முடியாதுன்னு இவங்க கூட்டணியில இருந்தாங்கல்ல, அது என்ன கணக்குல வரும்? அது எமர்ஜென்சில வருமா வராதா? சரி, சூர்யாகிருஷ்ணன் அடிப்படையில் 4 விஷயங்கள். ஒன்று, ஆளுநர் சொல்வது போல தேசிய கீதம் நாட்டுப்பண் அவமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மரபு என்பது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்து நிகழ்வு, அடுத்து நாட்டுப்பண். இந்த மரபை வேறு யாருக்காகவும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாட்டை மதிப்பது எப்படிங்கிறத எங்களுக்கு யாரும் டீச் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. ஒன்று. ரெண்டாவது, போன ஆண்டும் இதே கான்ட்ரோவர்சி நடக்குது, இந்த ஆண்டும் அவர் பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கடமையிலிருந்து விலகுவதற்கு அவர் ஒரு காரணத்தை தேடுகிறார் அப்படிங்கிறத தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஒருவேளை தமிழ்நாடு அரசு சட்டப்படி தவறு செய்து விட்டது, இந்த நாட்டுப்பண்ணை முதலில் வாசிக்காதது சட்ட மீறல் அப்படின்னு இந்திய அரசியல் சாசனத்தில் ஏதாவது ஒரு செக்ஷன்ல சொல்லியிருக்கு அப்படின்னா இந்நேரம் அவர் வழக்கு போட்டிருப்பாரா மாட்டாரா? இந்நேரம் பார்லிமெண்ட்டுக்கு அதை எடுத்துட்டு போயிருப்பாரா இல்லையா? இந்நேரம் ஹோம் அஃபேர்ஸ்க்குள்ள கொண்டு போயிருப்பாரா இல்லையா? இந்நேரம் அதன் மீது நடவடிக்கை எடுத்திருப்பார். ஓராண்டு காலத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பார். நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் போதே அந்த மாதிரி ஒரு லீகல் மேண்டேட் இல்லைங்கிறது உறுதியாயிடுது. இல்ல, லீகல் மேண்டேட் இருக்குன்னா எந்த செக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத அவர் எடுத்து காட்ட வேண்டிய கடமைக்கு உள்ளாகிறார். இதை 2 செய்யணும். மூணாவது, இவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது சேர்த்து பாடினா என்ன, சேர்த்து பாடினா என்ன, சேர்த்து பாடினா என்ன அப்படின்னுட்டு. நான் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழ்தாய் வாழ்த்து தனியாக பாடினால் அதற்கு ஒரு தனித்துவம் கிடைத்து விடும் என்கிற வயிற்றெச்சல் இருக்குல்ல, அதை நீங்க தனியா பாடக்கூடாது, சேர்த்துதான் பாடணும், சேர்த்துதான் பாடணும் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு, தமிழ்நாட்டுக்குன்னு, தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையினுடைய விளைவு. இன்னொன்னு சொல்றேன், இல்ல அப்படிதான் நீங்க இன்டர்பிரேட் பண்ண, அப்படிதான் பண்றேன். நீங்க என்ன, நாங்க சொல்றோம் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், ஈவெண்ட் நடத்துவோம், முடிவுல தேசிய கீதம் பாடுவோம். யாரும் அவமதிக்கப்படல. தமிழ்தாய் வாழ்த்துக்கும் மரியாதை கொடுக்கப்படுது, தேசிய கீதத்துக்கும் மரியாதை கொடுக்கப்படுது. நீங்க என்ன சொல்லுங்க, அதை தனியா பாடக்கூடாது, சேர்த்து தான் பாடணும் அப்படின்னா அந்த தனித்துவத்தை குலைக்கிறீர்கள் தானே அர்த்தம். அந்த தனித்துவம் உங்களுக்கு உறுத்துதுன்னு தானே அர்த்தம். அதைத்தான் சுட்டி காட்டுறேன். அதை நாங்க அனுமதிக்க முடியாது. இன்னொன்னு, மடைமாற்று முத்தியா அப்படின்னு கேட்டா நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் உரையில மிக முக்கியமான கோரிக்கைகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. என்ன அப்படின்னா, பெஞ்சல் புயலுக்கு நிவாரணம் கேட்டிருக்கிறோம். அதே போல
கோவை மெட்ரோ, மதுரை மெட்ரோக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒன்றிய அரசை வலியுறுத்தி இருக்கிறோம். பட்ஜெட்ல நிதி கமிஷன் பகிர்வுல 50% நிதியை மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த ஆளுநர் உரையில வைத்திருக்கிறோம். இல்ல அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், சட்டம் ஒழுங்கு, நிர்வாக சீர்கேடு பட்டியல் போடுறாங்க. வரேன். ஓகே. அதே போல கல்வி நிதி, கும்பமேளாக்கு 2000 கோடி அள்ளி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு ஒரு 2000 கோடி கேட்டோம்னா கொடுக்க வேண்டிய மேண்டேட், நீங்க கொடுக்க வேண்டியது கடமை, அதை தவிர்த்துட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு இவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு, இதன் மீது வெளிச்சம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆளுநர், பாஜக அதற்கு அவை ஆளுநரை தூண்டியது அரசு அப்படின்னு அதிமுக 3 பேரும் சேர்ந்து கொண்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். சரி.